சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் லன்ச் மெனு தக்காளி சாதம். நம்ம யூஸ்வலாக பிரியாணிலாம் பண்ணுவோம் இல்லையா, வெஜ் நான்வெஜ், அந்த டேஸ்ட்டில் நான் பண்ணுறேங்க தக்காளி சாதம். 1 pot ரைஸாக டைரெக்டாக பாத்திரத்திலே பண்ண போகிறேன் நான். இப்போ அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் தாங்க நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பிரியாணி சைஸுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தாளில் உள்ள அடி பகுதியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 5-6 பூண்டு பல், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சிங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுவோம்ல, சேம் அதே தான். இதை மிக்சியில் வச்சுருக்கேன். இதை ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. கொத்தமல்லி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தாள் இருந்தது, அதையும் கழுவி வச்சுருக்கேன். நான் இதை பாருங்கள், இந்த கப்பாலங்க எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி 1 கப்பு நல்லா குவிச்சு அளந்த மாதிரி பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு இதாலேயே 2 கப்பு குக்கிங் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு இதை நான் கழுவி ஊற வச்சுட்டு, இது ஊறுற நேரத்தில் தாங்க இது எல்லாத்தையும் காய்கறியெல்லாம் நறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இதுக்குள்ளே இந்த அரிசி உங்களுக்கு நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். அரிசி பாசுமதி ரைஸ் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ அதால் டைரெக்டாக 1 பாட்டாக நீங்கள் பண்ணும்போது 2 கப்புங்க, 2 இல்லைன்னா 2.5 கப்பு ஊற்றலாம். ஏன்னா அரிசி வேகணும் இல்லையா உங்களுக்கு, அதுக்காக தான். வாங்க இப்போ 1 by 1 எப்படி தாளிக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த தயிர் பச்சடி நான் ரெடி பண்ணிட்டேங்க. நல்லா 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நறுக்கி, உப்பு, கொஞ்சோண்டு சர்க்கரை, சாட் மசாலாங்க அது 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு, 1 டீஸ்பூன் கடுகை எண்ணெயில் தாளித்து போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டு அப்படியே கலந்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க. இப்போ இது ஸ்பைசி பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு 1 டீஸ்பூன், இந்த ஸ்டார் பூன்னு சொல்லுவோம்ல அது, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. வெரி ஃபியூவாக எடுத்து வச்சுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா இதோட டாமினேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கும். தக்காளி சாதத்தோட அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு உங்களுக்கு இருக்காதுங்க. இப்போ பாருங்கங்க, இந்த மாதிரி நல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. குக்கராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நல்ல வெயிட்டான கடாயாக இருந்தாலும் சரிங்க. நல்ல 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் கலந்து சூடானதும் நான் அந்த உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, அந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அது கொஞ்சம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் அந்த நறுக்கி வச்சுருந்த அந்த பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இப்போ வதக்கியிருக்கேங்க. பாருங்கள், ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குவோம். அடுத்தது தக்காளியை சேர்த்து வதக்குவோங்க. இப்போ பாருங்கங்க, இந்த வெங்காயம் வதங்கினதும் இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினதும் தக்காளியும் போட்டு வதக்கிட்டேங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு, ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும்போது ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த சாதத்துக்கு உண்டான உப்பை இதோட சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் திருப்பி ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 minutes நல்லா வதங்கட்டும்.
அதுக்கப்புறம் இதில் ஒரு 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 டம்ளர் அளவுக்குங்க தண்ணி ஊற்றி நல்ல ஒரு மூடியை போட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகிற மாதிரியும் அதே சமயத்தில் இதோட ரா ஸ்மெல் போகிற மாதிரியும் இதை கொஞ்சம் நல்லா நம்ம குக் பண்ணிக்குவோங்க. இப்போ பாருங்கங்க, இந்த மசாலா கொஞ்சம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஊற்றி இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளங்க லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி மசாலாவோட சேர்ந்து இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கங்க, நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதில் நான் சும்மா ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் இந்த வெங்காயத்தாளையும் கொஞ்சம் போட்டு வதக்கினேங்க. இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு அந்த எந்த கப்பால் நம்ம அரிசி எடுத்தோமோ அதால் 2 இல்லைன்னா 2.25 தண்ணியை ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நான் காட்டுறேன் ஃபைனலாக. இப்போ பாருங்கங்க, அரிசியும் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த அளந்து வச்ச தண்ணியையும் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேங்க. எப்பொழுதுமே நம்ம இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் சாதம் வெந்ததுக்கப்புறம் சரியாக இருக்குங்க. நீங்கள் உப்பு கம்மியாக போட்டிங்கன்னா சாதம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். எப்பொழுதுமே பிரியாணிக்கெல்லாம் அதுமாரி உப்பு போடும்பொழுது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்து உப்பு போட்டோன்னா கரெக்டாக வருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டேன், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் மூடி 20 மினிட்ஸ் நான் வேக வச்சு எடுக்க போகிறேங்க. நான் எல்லாம் வேக வச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, வாவ், அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஜம்முன்னு ஓரெல்லாம் அப்படியே நல்லா வெந்து உதிரி உதிரியாக நல்லா இருக்கு பாருங்கள். அருமையாக சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இந்த மாதிரி நல்லா ஓரத்தெல்லாம் மட்டும் இப்படி அழகாக எடுத்து விடுங்கங்க. அவ்வளோதாங்க. சூப்பருங்க, சூப்பர் சூப்பர். அப்படியே லேசாக அப்படியே அமுக்கி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபேண்டாஸ்டிக். ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு? எப்பா கொதின்னு கொதிக்குதுங்க. செம்ம ரிச்சாக இருக்குங்க. நல்லா ஜம்முன்னு. இப்போ பாருங்க, கொத்தமல்லி எல்லாம் அப்படியே கார்னிஷ் பண்ணி விட்டுருங்க. எங்கே பார்த்தாலும் அதுமாரி இந்த வெங்காயத்தாள் கொஞ்சம் இருந்தது, அதையும் இப்படி கார்னிஷ் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமையாக இருக்குங்க. நல்லா அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த சூட்டுடே அப்படியே அது பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அடியிலெல்லாம் வேகலைன்னா கூட நல்லா வெந்துருங்க. நான் உங்களுக்கு அப்புறமா இதை நான் தட்டில் சர்வ் பண்ணி உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காட்டுறேங்க. என்னங்க, நல்ல அருமையான டேஸ்டான பிரியாணி டேஸ்ட்டில் 1 pot ரைஸாக தக்காளி சாதங்க. பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அருமையாக சாதமும் நல்லா குக்காகி பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அடி கூட பிடிக்கல பாருங்கள். பாருங்கள்
எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள், செம்மையா பா, அம்சமாக இருக்குங்க. எனக்கே சந்தோஷமாக இருக்குது. நம்மளா இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோன்னு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வேர்ஷனில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய வியூஸ் பார்க்குறீங்க, பட் கமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. குறையோ நிறையோ கமெண்ட்டை நல்லா சொல்லுங்கங்க. நீங்கள் சொல்ல சொல்ல தான் எங்களுக்கு குறைகளை சரி பண்ணிட்டு இன்னும் நல்லா உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு காமிக்க எங்களுக்கு அது ஒரு உத்வேகமாக இருக்குங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பலோட உடனே வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைக் சிம்பல் கொடுத்துருங்க. அப்புறம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடித்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணுங்கள். நிறைய வெரைட்டிஸை ஹெட்டிங்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிச்சயம் அதில் ஏதாவது ஒரு ரெசிபி உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்து ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி ஆர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. Have it yummy. See you next. Bye-bye.